உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிவடைகிறது. அப்ப கிட்டத்தட்ட 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் என்ன பலன் நடக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோல தெளிவா நம்ம சொல்றோம். அதனால யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் அப்படின்னா 1000 பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்போ மீன ராசியில் இருக்கிறாங்க. வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி செல்வது. அந்த மீன ராசியிலேயே பின்னோக்கி வர்றாங்க. அப்ப அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர காலகட்டங்களில் எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறதா இப்ப பார்க்க போறோம். இப்போ 7ஆம் இடத்தில் சனி, கன்னி ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி. அந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தும் 7ஆம் பார்வையாக சனி பகவான் அந்த கன்னி ராசியை பார்த்தும் இதற்கு முன்னாண்ட. அப்ப எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துல சனி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில பிரச்சனை வரும், வாழ்க்கையில சில சங்கடங்கள் உருவாகும், நீங்க நல்லதுன்னு பேசினாலும் கெட்டதுங்கிற முடியும், ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணாலும் ஆகாது, அந்த பார்ட்னருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்களும் வரும், வரவு செலவு கணக்குல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி சோதனையான காலகட்டம் தான் கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த வக்ர காலங்கள் அப்படின்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்தை பால் செய்துவிடும். அந்த இடங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது விதி. ஆனா இப்ப வக்ர கதியில் இருந்து அந்த சனி பகவான் பார்க்கிறார்னா சனி பகவான் பார்க்கிற இடத்துக்கு நல்லதை செய்வார். ஆனா அதே சமயத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த இடத்துல சனி பகவான் வக்ரமேட்டார்னா அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கும் நல்லதான் செய்வார். அப்போ சனி பகவான் கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து கெடுதலை பண்ணின அதே சனி பகவான் வக்ரமாகி நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார். அப்ப சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ரமேட்டார்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். இந்த கன்னிராசிக்காரருடைய ஒரு சிலருடைய குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆப்பட்டது அப்படியே பெருசாகி அவங்களுக்குள்ள அந்த ஈகோவும் வளர்ந்து நீ பெரியவனா நான் பெரியவளா அப்படிங்கிற சூழ்நிலையும் வந்து இன்னைக்கு சில சில குழப்பங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. சில குடும்பங்கள் ஆப்பட்டது பிரியக்கூடிய சூழ்நிலையும் வந்துருச்சு. சில குடும்பங்கள் டைவர்ஸ் வரைக்குமே போயிருச்சு. இது நிறைய பேர் கன்னிராசிக்காரருடைய குடும்பத்துல இது நடந்துட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகள் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரும். இது போக பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக, அதுவும் வக்ர கதியில அந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக சனி பகவான் அந்த 9ஆம் இடத்தை பார்த்து கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல மரியாதை, நல்ல கௌரவம், உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி உங்களுடைய உறவுக்காரர்கள் உங்களுக்கும் பகை, சங்கடம், சலிப்பு, இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நீங்க பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த உறவுக்காரங்களையும் இந்த சனி வக்ர காலங்கள்
கண்டிப்பாக சேர்த்து வைக்கும். அப்ப அந்த 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை எதை இழந்தீர்களோ, என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுரும். அது போக அதே சனி பகவான் வக்கரகதியிலிருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது வக்கரம் இல்லாதப்ப பார்த்ததுன்னா அது வேற பலன். சனி வக்கரகதியிலிருந்து உங்க ராசியை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தனி தைரியம், தனி தெம்பு. அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு அறிவு வேலை செய்யும். உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலைகள், அந்த வேலையில நீங்க போட்ட உங்களுடைய அறிவுனால, உங்களுடைய புத்தியினால, அந்த வேலையில நீங்க பண்ண இன்வெஸ்ட், அதாவது உங்களுடைய அறிவு திறமையினால அதற்கு இப்ப சன்மானம் கிடைக்கும். அதே சமயத்துல இப்ப கன்னிராசிக்காரங்க உலகம் பூராவும் முக்கியமான வேலையில நல்ல போஸ்டிங்ல இருக்கிறீங்க. அந்த போஸ்டிங்ல இருந்தும் நல்ல முன்னேற்றம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, ஒரு சிலருக்கு நல்ல பதவி கிடைக்கல, இது மாதிரி எவ்வளவு ஒரு குறையோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த குறைபாடுகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அது போக பாத்தீங்கன்னா அதே சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அப்ப கன்னி ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணி ஒரு 20 வருஷ காலங்கள் வாழ்ந்தும் இன்னைக்கு வரைக்குமே ஒரு நல்ல வீடு வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, அதற்கு பணத்தை சேர்த்து வச்சும் முடிய மாட்டேங்குது. நான் எப்போ இந்த வாடகை வீட்டில இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேனோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு ரூபத்துல கஷ்டப்பட்டாவது கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கிடுவீங்க. அது போக இல்லைன்னா சொந்த வீடு கட்டுவதற்கு இடமாவது வாங்கிடுவீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது போக நிறைய பேர் காசு வச்சுட்டுமே ஒரு லோன் போட்டு வீடு கிடைக்கல, காசு இருந்தும் வீட்டை வாங்க முடியல, எவ்வளவோ தடங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த தடைகள் எல்லாமே இப்ப தீரப்போகுது. இப்போ லோன் போனால் லோன் ஆகும், நீங்க வீடு பார்த்தாலும் வீடு கிடைக்கும். காசு பணம் வச்சுட்டு ஒரு வீட்டை போய் பார்க்குறோம், திருப்தி இல்லை, அந்த வீடு சிறப்பா இல்லை. ஒரு வீட்டுக்கு நான் 10 வீடு பார்த்தாச்சு, 50 வீடு பார்த்தாச்சு, தன் மனசுக்கு ஒரு திருப்தியாக வரமாட்டேங்குது. இந்த பீரியட்ல போய் பாருங்க, கண்டிப்பாக வீடு அமையும், கண்டிப்பா கரையும் பண்ணிடுவீங்க. இது போக பாத்தீங்கன்னா நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், அதுவும் உங்க தொழிலுக்கு தேவையான வண்டி அது மாதிரி கூட நீங்க நிறைய வாங்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு படியாக நீங்க முன்னேற்ற பாதையில் வருவதற்குண்டான பாக்கியம்தான் உங்களுக்கு இப்ப இருக்குதோ இல்லையோ, எந்த ரூபத்திலையும் நீங்க தடுமாற மாட்டீங்க. உங்க கஷ்டங்கள் அதிகமாக வராது, வேலையில பிரச்சனைகள் கண்டிப்பா வராது. தைரியமாக இருங்க. அதே சமயத்துல உங்களுக்கு அந்த குரு பகவானும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க, அந்த சனி பகவானும் 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. கண்டிப்பாக நீங்க வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய யோகம் இந்த பீரியட்ல இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும். அது போக நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கும் பிசினஸ் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்ய முடியல. ஆனா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் பிசினஸ் செய்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிசினஸும் நல்லபடியாக வளரும். அதுலயுமே பேர் புகழ் சம்பாதிப்பீங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இருக்கிறத விட, இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப உங்களுடைய நிலைமை மாறும். நல்ல நிலைமைக்கு வருவீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், திருவெண்காடு கும்பகோணத்து பக்கத்துல அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பெருமாள் கும்பிட்டு வாங்க. ஏதாவது ரூபத்துல உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும்.
நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது போக நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. அனுப்பிச்சு ஜாதகம் பார்க்க சொல்றீங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு 15 நாள் ஆகும். அதனால அந்த 15 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஜாதகம் பார்க்குறவங்க பாருங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட போய் பாருங்க, தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.